Glory to God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையாக சிந்திக்க போகிறதான காரியம், கர்த்தருடைய வார்த்தை என்கிற தலைப்பிலே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எரேமியா 23:29 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லக்கூடியதான வார்த்தை எல்லாமே எப்படி இருக்கிறதா? அது அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் இழந்து விடுவோம். நாம் இப்பொழுது சிந்திக்கக்கூடிய காரியமே அதுதான். மிக சுருக்கமாக இந்த செய்தியை கொடுக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தவர்கள், நடக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்காத தீர்க்கதரிசி ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்த தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்காத தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. இவங்களெல்லாம் பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை அது எப்படிப்பட்டது? அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 22:29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் ஜெரேமியா 22:29, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். எரேமியா தீர்க்கதரிசி மிக சத்தமாக, உரத்த சத்தமாக இதை சொல்லுகிறார். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசமே என்றால் தேசம் கேட்குமா? யார் கேட்பாங்க? தேசத்தில் உள்ள ஜனங்கள். சபையே என்று சொன்னால் சபையில் உள்ள ஜனங்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி தாவீதின் அரண்மனையிலே, தாவீது காலத்தில் அல்ல, தாவீதுடைய அவருடைய சந்ததியின் காலத்திலே போய் உரைக்கிறார். அரண்மனையிலே போய் நின்று சொல்லுகிறார், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று உரைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்தும் அங்கு மிகுந்த வேதனையோடு கூட அவர் சொல்லுகிறார். 22:1 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி, அதற்கு அடுத்தவரை கீழே வாசிப்பீர்கள் என்றால் அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் என்பதை விட
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் என்னென்ன பொல்லாப்பு வரும் என்பதை குறித்துதான் இந்த 22ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். கதறுகிறார், கதறி சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய கற்பனைகளின் படி நடந்தால் தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு வாரிசு இல்லாமல் போகாது, சந்ததி இல்லாமல் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். தாவீதுக்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு அவருடைய பையன் ரெகோபெயாம். அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு, கர்த்தருடைய மனுஷர்களை விட்டுவிட்டு, முதிர் வயதானவர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு, வாலிப பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு அவர் என்ன செய்கிறார்? நடந்தபடியினாலே வாலிப பிள்ளைகள் தகப்பன் சமூகத்தில் நின்ற முதியவர்கள், சாலமோன் அரசவையிலே இருந்த முதியவர்கள் எல்லாம் தள்ளிவிட்டு வாலிப பிள்ளைகள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பொறுக்கித்தனமான காரியங்களை அவர்கள் சொல்லி அதை சொன்னனால என்ன நடந்தது? 10 கோத்திரங்கள் பிரிந்து போய்விட்டது. அல்லேலூயா. 12 கோத்திரங்களை அரசாண்ட சாலமோன் 12 கோத்திரங்களுக்கு இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக 40 வருஷம் அரசாட்சி செய்த தாவீது, அதே 40 வருஷம் சாலமோன். ஆனால் ரெகொபெயாம் என்ன செய்தான்? காலத்துல 10 கோத்திரம் பிரிந்து போயிடுச்சு. 2 கோத்திரம் மட்டும், யூதா கோத்திரத்துக்கு தான் அவன் என்னது ராஜா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவிய பலத்தினுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. என்ன ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் கேட்கவே கேட்காது. நீ சத்தியத்தை கேட்காதவரை நீ நடந்தால் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். கேட்டு நடந்தால், உன்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி நடந்தால் நீ ஆசீர்வாதம் பெறுவாய். அல்லேலூயா. அதனால தான் எரேமியா சொல்கிறார், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளு என்று சொல்லி அலறுகிறார். நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். 20வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 4:20, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று வேதம் சொல்கிறது. சற்று நேரம் நாம் நம்முடைய செவிகளை வசனத்துக்கு சாய்த்து நம்முடைய இருதயத்தை வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து வார்த்தைகளை சரியாக நாம் பற்றி கொண்டோமானால் ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது 15:1 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 15:1 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசுவார். நேரடியாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். இப்பொழுது தரிசனத்திலே பேசுகிறார். தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இப்ப நம்ம இந்த இன் பிட்வீன் இந்த 1வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் இடைப்பட்ட அந்த 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
ஆபிரகாமுடைய வேலைக்காரன் யாரு? எலியாசர். இந்த எலியாசரை அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இந்த வார்த்தையை முதல் வசனத்தை சொன்ன உடனேயே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியாசர் என் வீட்டு வேலைக்காரனாய் இருக்கிறார், என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே அப்படிங்க. இவருக்கு பிள்ளை வேணும், ஆனா ஏதாவது ஒரு பிள்ளை, ஏதாவது ஒருத்தரை தத்தெடுத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு பிள்ளை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 3வது வசனத்தை சொன்னார், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். இந்த எலியாசர் அவன் வீட்டுல பிறந்த பிள்ளையா? சில வீட்டு வேலைக்காரங்க அப்படியே வம்சமாகவே இருப்பாங்க அந்த காலத்துல. ஆனா இங்க நாம பாக்குறவங்க சொல்றான், இந்த எலியாசரை நான் தத்து பிள்ளையாக, பெத்த பிள்ளையாக எடுத்துக் கொள்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றார் 4வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. நீ, உன்னுடைய மனைவி, இவர்கள் பெறப்போகும் பிள்ளைதான் உனக்கு சுதந்திரவாளி. எல்லாம் கவனமா கேட்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆபிரகாம் என்ன செய்யணும்? எனக்கு ஆண்டவர் பிள்ளை தருவார், என் மனைவினாலே நான் பிள்ளை பெற்று அடைவேன் அப்படின்னு அவன் என்ன செய்யணும்? உறுதியா, ஸ்ட்ராங்கா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர் அதிலே நின்றுக்கணும். ஆனா இவன் என்ன செய்தான்? அடுத்தது 16:2 நீங்க வாசிக்கும் பொழுது, சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும். வீட்டுல வேற அடிமை பெண்ணா இருந்தவள அவ கூட்டி விட்டுட்டா. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் சொல்லிட்டு அவளுக்கு புது ஆசை. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம், யார் வார்த்தைக்கு? பொண்டாட்டியோட பேச்சுக்கு சில புருஷர்கள் செவி விட்டுருவாங்க. தப்புன்னு சொல்ல மாட்டேன், பொண்டாட்டி பேச்ச கேட்காதவனும் உருப்பட மாட்டான். அதே நேரத்தில் பொண்டாட்டி பேச்ச எல்லா பேச்சையும் கேட்கவும் உருப்பட மாட்டான். ஹலோ, மனைவி பேச்ச கேட்கணும், சில பேச்ச கேட்கவே கூடாது. அதுல நீ நல்லது எது கெட்டதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்க. என்ன செஞ்சிருக்கணும்? என் ஆண்டவர், உனக்கு ஒரு ஆண்டவர் இல்ல. நாங்க எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, தயவு செய்து பெண்கள் எனக்கு கோவிச்சுக்கிட கூடாது. என்னடா புருஷன் பொண்டாட்டி பேச்ச கேட்க கூடாதுன்னு சொன்னா, நாங்கெல்லாம் ராணிகள் அல்லவா, எங்கள் வீட்டு எஜமானி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு நேரம் வந்தாங்க. நான் சொல்லக்கூடிய காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுவது, புருஷனுக்கு ஆலோசனை சொல்வது உங்க குடும்பத்தை கட்டுவதாக காணப்படணும். அது தேவ வாக்காக காணப்படணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நான் அதைத்தான் புருஷர்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு மகாபெரிய பலனும், வாசிங்க நம்ம பார்த்தோமே 15:1, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு பலனுமாய் இருக்கிறேன். நீ வயசான, நீ எனக்கு வயசாச்சு, நீ சொல்லாத, நீ எதுவுமே சொல்லாத, உன்கிட்ட பலமில்ல எதுவுமே சொல்லாத, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உன் சந்ததியுடைய உனக்கு வாரிசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இவன் அதை உறுதியா பண்ணி நிற்காம பொண்டாட்டி அடிமையை தருகிறான். ஒரு அடிமை பெண்ண வேலைக்காரி. இவனும் என்ன இதுலதான் ஒருத்தன் பார்ப்பான். யாரு? இஸ்மவேல், துஷ்டன் அப்படின்னு வேதம் சொல்லுங்க. இந்த சந்ததி இன்னைக்கு வர ஆபிரகாமுடைய ஒரு அடிமை பெண்ணின் சந்ததி
இன்னொரு பக்கத்துல சுதந்திரவாளியான இஸ்ரவேலின் சந்ததி. இந்த இஸ்ரவேலின் சந்ததிக்கு இன்னைக்கு வரை என்ன நடந்துட்டு இருக்கு? யுத்தம் நடந்துட்டு இருக்கு. வீட்டுல போராட்டம், வீட்டுல சண்டை, தகராறு, சமாதானம் இல்லாம உன் குடும்பம் காணப்படுகிறதா? நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கேட்காம நடந்துட்ட. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கேட்பாரு 3:17 தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பார். யார் பேச்ச கேட்டா? அவனுடைய எலும்பு மாம்சமானவள், அவனுடைய பெலா எலும்பிலிருந்து எடுத்தவங்க. இப்ப நாம் அப்படி சொல்ல முடியாது. ஓடி போய் லவ் பண்ணி கூட்டு வந்துருந்துகிட்டு என் எலும்புன்னு சொன்னா அது ரொம்ப இருந்தா கர்த்தருக்கு சோதரணும். அல்லேலூயா சொல்லிக்கலாம். அல்லேலூயா. இல்லன்னா இந்த வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையின் அனுபவத்தில் நீங்க பின்னால ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் அந்த எலும்பா இருக்கிறவளே என்ன செய்துட்டா? அப்ப புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை எடுத்து புருஷனையும் சாப்பிட வச்சு அவனுடைய சந்ததி இந்து வரை எப்படி இருக்கும்? வருத்தத்தின் பலனைத்தான் நாம என்ன செய்திருக்கிட்டு இருக்கோம்? அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்னாரு, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சாபம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசுப்பாய். சந்தோஷமா சாப்பிட முடியுதா? எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், தட்டுல லட்டு, சிலேபி, பூரி, பொங்கல் எல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட முடியுதா? பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கொஞ்சம் என்ன சுகர் வந்துடும். அல்லேலூயா. வருத்தத்தோட சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. சாபம். ஆகாம் அவ பேச்சை கேட்டு அதை சாப்பிட்டதுனால நமக்கு வச்சுட்டு போனேன். என்னது? சாபம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் அன்று ஆதாம் ஏவாளுடைய சந்ததி மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஓடிப்போன்னு சொல்லிட்டு வெளியே இன்னும் அந்த ஏதேனுக்குள்ள வாங்கி என்னது கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. ஏதேனின் ஆதிமனம் நம்ம ஒன்னை பாடுவோம், வேற இதுல ஏதேனின் ஆதிமனம் அது எங்க இருக்கு? அந்த மனமே அன்னைக்கு போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் நீ கர்த்தரோடு இல்லைன்னா அந்த ஏதோனின் அந்த மனத்துல கொஞ்சம் கூட நியமிக்க முடியாது, மோந்தே பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்முடைய விசுவாசத்தின் தவப்பன் ஆபிரகாம் செய்த தவறு. நம்முடைய மனைவியின் வார்த்தையை கேட்டபடினாலே ஒரு சந்ததி, ஒரு மோசமான ஒரு சந்ததி. சரி, இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் நடந்ததுனாலே. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 13:1 வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 13 இந்த ரெகோபெயாம்னு நான் உங்களுக்கு சொன்னேன், சாலோமோனுடைய பையன். அவருக்கு ஆப்போசிட்டா பதவியில வந்து உட்கார்ந்தது, இஸ்ரவேலின் ராஜாவாக வந்து உட்கார்ந்தது யெரொபெயாம். இந்த யெரொபெயாமை ஆண்டவர் தான் என்ன செய்றாரு? இந்த ரெகோபெயாம் தப்பான கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் போனதுனாலே ஒரு 10 பாகத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுத்துட்டாரு. யார்கிட்ட? யெரொபெயாம் கொடுத்தாரு. இந்த யெரொபெயாம் கர்த்தராலே தான் அவன் நினைச்சு ராஜாவாக மாறுகிறான். கர்த்தர் அவன் போட்ட ஒரு பிச்சை.
ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் பலிபீடத்தை அவனே உண்டு பண்றான். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மீண்டும் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய ஆலயம் தேடி தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நாடி அவங்க போயிடக்கூடாது. நம்ம ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே இவங்க எல்லாரும் கும்பிட வச்சு இங்கே பலி செலுத்தி இவங்க இதுலயே அடிமையாகி இவங்க இப்படியே நாசமா போட்டு நம்ம ராஜாவை உட்கார்ந்துருக்கலாம்னு இருப்பாங்க. புரியுதா? கொஞ்சம் இப்போ உள்ள காலத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சு போகும். அப்படிதான் சிலவங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வாசிங்க அந்த 1ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருத்தனை ஆண்டவர் அனுப்புறார். தேவனுடைய மனுஷன் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதேயாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷருடைய எலும்புகள் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவர் ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறார். என்ன அடையாளம்? இதோ இந்த பலிபீடம் வெடித்து இதன் மேலுள்ள சாம்பல் கொண்டு போ. கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அவர் சொன்னபடி அது நடக்க வேண்டும், நடத்துவார். இப்படித்தான் இது நடக்கும். இந்த பலிபீடம் வெடித்து இந்த சாம்பல் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுறான். இதுதான் எது பின்னால என்னது? அந்த பலிபீடத்தின் மேல யாரை வெட்டுவாங்க? ஆசாரியர்கள் வெட்டுவாங்க. எந்த ஆசாரியர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு தூபம் காட்டுகிற ஆசாரியர்கள் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமாய் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களே அல்ல. ஊனம் பிடித்த ஈனம் பிடித்த ஆசாரியர்கள். யெரொபெயாம் காலத்திலே இவனுக்கு பின்னால் அப்படியே நீங்க அந்த சந்ததியை பார்ப்பீங்கன்னா இவனுடைய இதுலதான் ஆகாபு வரும். ஆகாபு ராஜா, அவனுடைய தாய் எசபேல், அவனுடைய மனைவி எசபேல், ஆகாபுடைய மனைவி எசபேல். இவரெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் என்று இப்படி தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணி பாகாலுக்கு பலி செலுத்தக்கூடியவர்கள். இதுதான் அந்த காலத்தில் நடக்கும். அவங்களதான் என்ன செய்வாங்க? பலிபீடத்தின் மேல் பலி செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆசாரிகளை உயிரோட வெட்டி பலி செலுத்துவாங்க. இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த யெரொபெயாம் ராஜா இல்லையா, 4வது வசனத்தை வாசிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகி யெரொபெயாம் கேட்டபோது உன்னை பிடியுங்கள் என்று தன் கையை என்ன செய்யறான்? அப்படியே பலிபீடத்திலிருந்து அப்படியே நீட்டான். பலிபீடத்துல பலி செலுத்துவதற்கு நின்று கொண்டிருந்த அவன் பலிபீடத்திலிருந்து அப்படி வேலை நீட்டுறான். உன்னை பிடிங்க அப்படின்னு சொல்லி நீட்டின கைய மடக்கவே முடியும். யாரை பார்த்து நீட்டினா? தேவனுடைய மனுஷனை நோக்கி. அல்லேலூயா. வசனம், வேத வசனம் ஒன்று சொல்றது, தேவனுடைய பிள்ளைகளே, பலிபீடத்திலிருந்து அவன் கையை நீட்ட உடனே அவன் கையை மடக்க முடியாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? கையை அப்படியே பார்த்து போக பண்ணிட்டார். பிரசங்கி 5:2 வசனம் சொல்லுகிறது, அவன் பலிபீடத்தை கேட்டினா பலிபீடத்துல நின்றுட்டு தான் அவன் கையை தேவனுடைய மனுஷனுக்கு நேராக நீட்டினான்.
அதே போல தேவ சமூகத்தில் நாம என்ன செய்யக்கூடாதான், நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நாம நின்று தாழ்மையெல்லாம் பேசிடக்கூடாது. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை பேச வேண்டும். தேவன் உரைக்காததை உரைக்கக்கூடாது. தேவன் சொல்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக, துணிகரமாய், சிலவங்க துணிகரமா பேசுவாங்க, சபையில் நின்று துணிகரமா பேசுவாங்க, விரோதமா பேசுவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுவாங்க. வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. இந்த யெரொபெயாமுடைய கை, நீட்டப்பட்ட கை அப்படி இருக்குது. இப்ப அவன் என்ன செய்யறான், மறந்து போயிட்டு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து என்ன செய்கிறது, சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொண்டு போய் ரெண்டு ஒரே சம்பவம் நடக்குது. அவனை பிடிங்கன்னு சொல்லி நீட்டின கையை மடக்க முடியல. அதே நேரத்தில் பலிபீடம் வெடித்து என்ன செய்கிறது, சாம்பல் கொண்டு போயிட்டு. இப்ப அவன் என்ன சொல்றான், அப்பொழுது ராஜா, 6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். இப்போ இவன் விண்ணப்பம் பண்றான். அவன் கை சீராக, இவன் கையை சீராக, கை ராஜாவுடைய கை இப்ப சீரான உடனே ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்படியாவது கூப்பிட்டு உனக்கு ஒரு விருது வச்சு ஏதாவது சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு அவனை கூப்பிடுறான். ஆனால் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி என்ன சொல்றான் தெரியுமா? 8வது வசனத்துல அவன் சொல்றான், தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உங்களுடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உங்களுடைய வருவதும் இல்லை, இந்த சரத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் கொடுப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்றார். நல்லா கவனமாக்கிறாங்க. தேவனுடைய மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எதை சொல்லணுமோ சொல்லிட்டான். சொன்னது மாதிரியே அந்த பலிபீடம் வெடித்து சாம்பலும் கொண்டு போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? நீ போன வழியா திரும்பியும் வரக்கூடாது. என்ன போன வழியா திரும்பி வரக்கூடாது, வேற வழியா போயிரு. நீ எந்த இடத்துலயும் அப்பவும் தண்ணி கூட அப்பவும் தண்ணியும் குடிச்சு எரிச்சு கூடாது, புசிக்கவும் குடிக்கவும் கூடாது. அப்படியே போய் சொல்லிட்டு அப்படியே வந்துருன்னு சொல்லிட்டாரு. ராஜாட்ட தண்ணி கடிச்சிட்டான். ஆனா 11வது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம், கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். ஒரு கிழவனான தீர்க்கதரிசி. இந்த கிழவன்கிட்ட அவன் பிள்ளைகள் சொன்னாங்க, அப்பா இந்த ஒரு தேவனுடைய மனுஷன் யெரொபெயாம் ராஜாவின் இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்தது. யெரொபெயாம் பிடின்னு சொன்ன பொழுது இவன் கையை நீட்டின கையை மடக்க முடியல. அதையும் அவன் ஜெபம் பண்ணி குணமாக்கிட்டான். அவர் சொன்னபடியே அந்த பலிபீடம் கொண்டு என்ன செய்து வெடித்து கொண்டு சாம்பல்லாம் கொண்டு போயிட்டு இப்போ அவன் போயிடுனான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிழவை எந்த பக்கமா போறான், அந்த பக்கமா போறான். உடனே பின்னால போயிட்டு அவன் என்ன செய்கிறான், 11வது 12வது வசனம் 13வது வசனம், அவன் தன் குமாரனுடைய கழுதின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி அவன் போற அவன் வந்த வழியே போகல, அவன் வேற வழியா அப்படியே போனான். ஒரு கர்வாலி மரம் இருந்தது. எப்படி இருந்தாலும் ஒரு பிரயாண கலைப்பு எல்லாருக்கும் உண்டு. அவனும் மனுஷன் தானே. போய் கர்வாலி மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்துருந்தான். இந்த கிணவு போய் அவனை போய் பார்த்தான். இப்ப நம்ம வாசிக்க வேண்டியது 18வது வசனம். அவன் போய் அந்த மனுஷங்கிட்ட, அந்த தேவனுடைய மனுஷங்கிட்ட இந்த கிழவை இவன் போய் ஒரு பொய் சொல்றான். என்ன சொல்றான்? நானும் உன்னை போல நான் ஒரு தீர்க்கதரிசி தான், நானும் தீர்க்கதரிசி தான்.
அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க அவனை திரும்ப உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வான்னு அந்த கர்த்தர் சொன்னாரு. யாரு சொன்னாரு? கர்த்தர் சொன்னாரு. நிறைய பேர் இன்னைக்கு நல்ல கவனமா கேட்கும். நீ சரியா இருந்துகிட்டு இருப்ப, நல்ல சபையில நல்ல சாட்சியா இருந்துகிட்டு இருப்ப, சபையில நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையோட உனக்கு ஊழியம் கூட ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொன்னான்னு சொல்லிட்டு உன் வழியை மாத்தி ஆண்டவருடைய பேச்சு கேட்காம நீ வேற பக்கம் போனா உனக்கு என்ன நடக்குங்கிறது தான் இங்க சொல்ல முடியாது. சொல்ல நானும் உன்னை போல தீர்க்கதரிசி, நானும் உன்னை போல ஒரு கிழவன் வந்து சொன்னா என்ன செய்வாங்க? ரொம்ப தான் செய்வாங்க. சொன்னா உன்னை தண்ணி குடிக்க அப்பம் புசிக்க ஆண்டவர் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வருந்தி கேட்டு போய் சொல்லி அவனை கூட்டு வந்துடலாம். வீட்டிலே வந்து அவன் அப்ப சாப்பிட்டு அவன் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. நல்லா கேளுங்க, இந்த கிழவனுக்குள்ளே படபடி தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை வந்து என்ன சொல்லப்படுகிறது? 21வது வசனத்துல அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னா நடந்தது என்ன தெரியுமா? இவன் எந்த இடத்திலிருந்து அந்த பலிபீடத்தை பார்த்தும் அந்த யெரொபெயாம் ராஜாவை பார்த்து இதெல்லாம் சொல்லி அந்த சம்பவங்கள்லாம் நடந்து வேற வழியா போனவனே இந்த கிழமை நானும் ஒரு தீர்க்கதரிசிக்கு போய் சொல்லி திரும்ப ரிட்டர்ன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போன வழியா திரும்பி வரவே கூடாது, அந்த வழியா அப்படியே வேற வழியா போயிருந்து சொன்னாரு. வேற வழியா போயிருக்கணும். கிழமை போட்டு அவனுக்கு திரும்பி வரணும். அதுதான் அவர் சொல்லுவார், நீ அப்பம் புசிக்க தண்ணீர் குடிக்க திரும்பி வந்தபடி பிரேதம் என்ன செய்யாது? உன் பிதாக்கள் கல்லறையிலே சேராது. அப்படின்னா என்ன? நீ உன் சொந்த பந்தங்கள் இருக்க இடத்துக்கு நீ போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்பம் சாப்பாடு கொடுத்து அச்சுடா பழையபடி. அப்படி போற உடனே ஒரு சிங்கம் எதிர்பட்டு வந்து அவனை என்ன செய்யுது? பீறி போட்டது, அவனை கொண்டு போட்டது. 24வது வருஷத்துல நீங்க வாசிக்கலாம். அவன் போன பிற்பாடு வழியில ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. இப்ப அவனுடைய பாடி அங்க கிடக்கு. அதெல்லாம் கவனமா கேளுங்க. அவனுடைய பாடி அங்க கிடக்கு. அவன் ஏறி போன கழுதையும் அங்க நிக்கி, சிங்கமும் அங்க நிக்கி. சிங்கம் ஒரு மனுஷனை கடைசியில நினைச்சோம் பீஸ் ஆக்கி சாப்பிடும். ஒருவேளை மனுஷனை திங்கிறதுக்கு விருப்பம் வேணா கழுதையை தின்றோம். அங்க எதுவுமே நடக்கல. கரெக்டா அந்த மனுஷனை கொண்டு போட்டுட்டு அந்த பிரேதத்துக்கு காவல் போல நின்றுகிட்டு இருக்கு. அந்த கழுதையும் மீண்டும் பிரேதத்தையாவது நான் தூக்கிட்டு போய் சேர்க்கணும்னு அந்த கழுதையும் நின்றுகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய பேச்சை கேட்காதபடினாலே அந்த தேவனுடைய மனுஷன் உயிர் போய்விட்டது. அவன் அந்த கிழவன் கொண்டு வந்து அவனுடைய சொந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறான். இந்த கிழவை சாப்பிடுவது அவன் சொன்னான், என்ன அதே கல்லறை இந்த மனுஷனை போட்ட கல்லறையில என்னையும் போட்டிருக்கப்பா. அந்த மனுஷன் சொன்னபடி நிறைவேறும். என்ன சொன்னா? 2வது வருஷத்துல சொன்ன பாத்தீங்களா? என்ன சொன்னா? பலிபீடத்திலே ஆசாரிகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த வார்த்தை நிறைவேறும். அவன் சொன்னது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிழமை முடிச்சான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த சொல்லின்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக தண்டனை கொடுத்தே கொடுப்பார். எச்சரிக்கை. ஊழியக்காரன் என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்காம பேசுகிறது அல்ல, கேட்டு பேசணும். விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். இல்லைன்னா உன் குடும்பமே என்ன செய்யும்? அது சண்டைக்கார குடும்பமாக
இன்றைக்கு வரப்பட்டன ஆபிரகாமுடைய சண்டை தான் இஸ்ரவேலும் இன்றைக்கு வர சண்டை. இன்னைக்கு காசால சண்டை போட்டு போனாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேவனுடைய வார்த்தையை கேள். நாம் கேட்காவிட்டால் நாம் செய்யப்படுவோம். மிகுந்த வேதனைகளை மிகுந்த கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும். 17ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது 2 வரிகளை சொல்லி முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட தீர்க்கதரிசி. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இந்த திஸ்பேயனாகிய எலியா ஆண்டவர் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய மனுஷன் ஆகாப் ராஜாவுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, ஆகாப் ராஜா, இந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னர போய் நின்று என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டான். இவன் அவன் ஆகாப்புக்கு மேல கோபம். அவன் சொன்ன நாள்ல இருந்து மழையும் பெய்யல பனியும் பெய்யல. மழையும் பனியும் பெய்யலன்னு உடனே ஆகாப்பு இவனை எப்படியாவது பிடிச்சி காலி பண்ணிட்டு அவன் தேடுறான். ஆண்டவர் என்ன செய்ய கேரி ஆற்றண்டையிலே போய் ஒளித்துக்கொள் என்று சொல்கிறார். ஒளித்துக்கொள் என்று சொன்ன ஆண்டவர் அவன் அப்படியே அங்க போய் பசியும் பட்டியுமா கிடந்து சாவுன்னு சொல்லல. 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்க போய் இருக்கிறான். 6வது வசனத்துல வாசிக்கும் போது காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்தா உனக்கு பசி இருக்காது. ஆண்டவர் உனக்கு எரிச்சுவாரு. அப்படியே மட்டனும் ரொட்டியும் கொடுத்துட்டே இருப்பார். உன்னை பட்டினியா போடவே மாட்டார். உன் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படினான். இப்ப அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி போயிடுச்சு. அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி போயிட்டு குடிக்க தண்ணி கிடையாது. வெறும் அப்பத்தையும் காக்கா கொண்டு வர இறைச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய, சாரிவாத்துங்கிறதான ஒரு விதை வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. இப்ப அங்க போறான். அங்க போன உடனே அந்த அம்மா என்ன பண்றது, கொஞ்சம் விறகுல பொறுக்கிட்டு இருக்கு. விறகு பொறுக்கிற அந்த விதவையை பார்த்து இவன் கேட்கிறான், அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி விடுன்னு கேட்கான். அவன் தண்ணி எடுத்து வர அப்படி திரும்பும் போது சொல்றான், எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு, கொஞ்சம் ஒரு அடை எனக்கு சொல்லுதா அப்படின்னா. அப்ப அவன் சொல்றான், எனக்கு கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அந்த கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சமாவும் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகிறதுக்காக நாங்க இருக்கோம், நீ என்ன பங்கு கேட்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இந்த இவன் சொல்றான், நீ செய், உன் சொல்லி நீ செய், உனக்கு உன் சொல்லி செய். முதல் அடை எனக்கு ஒரு சின்ன அடைய எனக்கு தான் அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்படி சொன்னது மட்டும் இல்லை, அப்படி சொல்லிட்டு அப்பொழுது அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாருக்கும் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 சப்பாத்தி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சின்ன அடை எனக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு நீ பையன் பிள்ளைங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அவன் சொல்றான், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழித்து போவதும் இல்லை,
கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தைப்படி, தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே மழை பெய்யும் மட்டும், தேசம் தன் பலனை தரும் மட்டும், அந்த பானையில எண்ணெயும் வச்சு போகல, பானையில் இருந்த மாவும் குறைஞ்சு போகல. காரணம் அந்த ஊழியக்காரனுக்கு அவ கொடுத்த அந்த சின்ன அந்த சின்ன அடை, ஒரு சிறிய அடை, மொன அடை. கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு அந்த சாரிபாத் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனத்திலே ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நடந்தா உன் குடும்பம் ஒரு நாளும் குறைவிட்டு போகவே போகாது. நீ குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதம் அடைவான். உன்னுடைய குடும்பத்தின் அப்பதும் தண்ணீரும் மாப்பிசுகிற தொட்டியும் எண்ணெய் தொட்டியும் அது வற்றவே வற்றாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஊழியக்காரன் வார்த்தையை கேட்கு. குடும்பத்தில் ஒரு நாள் சண்டையே வராது, சமாதானம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை அந்த சாரிபாத் விதவை கேட்டாள். இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கும். அவளுடைய அந்த ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளை திடீர்னு நோய் வந்து மூச்சு விட முடியாம அது அப்படியே மரணத்துல. அப்ப அவ சொல்லுவா, தேவனுடைய மனுஷனே, 18வது வசனத்துல, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உனக்கு என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு அவன் கேட்ட உடனே அதே வார்த்தையை தான் அவன் சொல்லி ஜெபம் பண்ணுவான். 20வது வசனத்துல, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவ எப்படி சொல்றா? எனக்கு உமக்கு என்னையா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணுவா என் வீட்டுக்கு வந்தீங்க. ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தா நன்மையா கேடா? ஹலோ, சொல்லுங்க. நான் தான் ஒரு சகோதரி வீட்டுக்கு போனேன், பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க பல காரியங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. இன்னொரு பக்கத்துல அவங்களால கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கினதுக்கு நிறைய செலவு பண்ணுவேன்னு அதை சொன்னாங்க. ஜெர்மனி முடிச்சு வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே பையன்கிட்ட சொல்லி அதை எடுத்து கொடு, செலவெல்லாம் நான் தாரேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. கேட்கிறோம், உன் வீட்டுக்கு வந்து என்ன, உன்ட்ட என்ன. இப்ப இந்த விதவையுடைய வீட்டிலே இந்த சம்பவம் நடந்த உடனே ஜெபம் பண்றான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 24வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. சில சம்பவங்கள் நடந்தால்தான் அறிந்திருக்கிறேன் என்றல்ல, உங்களை வழிநடத்துவதற்கென்று உங்களுக்காக யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவருடைய பேச்சை கேட்டு நீங்க நடக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே ஒவ்வொருக்கும் சொல்லக்கூடிய புத்தி அதுதான். கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதை கேட்டு, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே வாசம் ஏழாம் புஸ்தகத்திலே அதுபடி அது நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி கேட்கணும். அதன்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படி நடந்தால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதம் தருவார். ஒரு நாளும் தேவன் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மன புத்திரனும் அல்ல.
தேவன். அல்லேலூயா. கர்த்தர். அல்லேலூயா. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை தந்த ரட்சகர். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் சொன்னபடி செய்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வளமாகும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.